ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 1 கார் ரேசிங் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த ஃபார்முலா 1 எப்போ ஆரம்பித்தது, இந்த ஃபார்முலா 1ல் முதல் ரேஸ் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 நடந்திருக்கு. இப்போ கிரிக்கெட்டில் வேர்ல்டு கப் அப்படின்னு ஒன்று இருக்க மாதிரி ஃபார்முலா 1லேயுமே வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஈவெண்ட் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி தேதியில் கார் ரேசிங்லேயே டாப் ஈவெண்ட் அப்படின்னா எல்லாருமே இந்த F1 கார் ஈவெண்ட் தான் சொல்லுவாங்க. இந்த F1 கார் ஈவெண்ட்டை பற்றின ஒரு 6 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். முதல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈவெண்ட்டுக்கு ஏன் ஃபார்முலா 1 அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க, ஃபார்முலாவுக்கும் கார் ரேஸ்க்கும் என்ன சம்மந்தம்? இந்த கேள்வி எனக்குமே ரொம்ப நாளாக இருந்திருக்கு. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா காருமே குறிப்பிட்ட செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் டிசைன் பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த விதிமுறைகள் தான் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார் அந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறது காரணத்தினால இந்த ரேசிங் ஈவெண்ட்டுக்கு ஃபார்முலா 1 அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேசிங்கில் ஃபார்முலா 1 மட்டும் இல்லை, ஃபார்முலா 1, ஃபார்முலா 2, ஃபார்முலா 3, ஃபார்முலா 4 அப்படின்னு 4 இருக்குது. இந்த 4க்கும் என்ன வித்தியாசம், ஏன் இந்த 4 கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. ஃபார்முலா 1 பார்த்தீங்கன்னா இந்த 4 கேட்டகரியிலுமே டாப் ஈவெண்ட். இந்த ஃபார்முலா 1ல் பார்ட்டிசிபேட் பண்ணுற கார் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கலாக ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும், ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த 4 கேட்டகரியிலுமே இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற காரோட ஸ்பீடு தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகம். அதே மாதிரி அந்த காரோட காஸ்ட், காரோட விலையுமே இந்த F1ல் பார்ட்டிசிபேட் பண்ணுற கார்ஸோட விலை தான் அதிகம். அதே மாதிரி F1ல் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஈவெண்ட்டில் worst பர்ஃபார்மிங் கார்ஸ், அதாவது டெக்னாலஜி வைஸாக இருக்கட்டும், ஸ்பீடாக இருக்கட்டும், இல்லை ப்ரைஸ் ஆகட்டும், இந்த 4 கேட்டகரியில் F1ல் தான் மோசமான கார்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதுதான் F1க்கும் F4க்கும் இருக்கிற வித்தியாசம். சரி, மூணாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த F1 காரில் இருக்கிற என்ஜினோட கெப்பாசிட்டி. என்ன கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ஸில் 1.6 லிட்டர் இன்ஜின் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இன்ஜின் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. ஏன்னா இந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்ஸ் பவர் கிட்டத்தட்ட 1000 ஹார்ஸ் பவர். இந்த காரோட ஆவரேஜ் ஸ்பீட், அந்த ரேஸ் ட்ராக்கில் ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 209 225 km/h ஸ்பீட் போகிற கேப்பபிலிட்டி உள்ள இந்த காரில் இருக்கிற இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன இன்ஜின். இப்போ நார்மலாகவே நீங்கள் கொஞ்சம் ஹை எண்ட் மாடலுக்கு போனீங்கன்னாவே அந்த காரிலோட இன்ஜின் கெப்பாசிட்டி 2.2 லிட்டர். இப்போ டொயோட்டா ஃபார்ச்சுனர்லாம் பார்த்தீங்கன்னா 2.7 லிட்டர். ஆனால் அந்த காரை விட இது பல மடங்கு பவர்ஃபுல்லான கார். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1000 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற கார். ஆனால் இதோட இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வெறும் 1.6 லிட்டர். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈவெண்ட்டில் அவ்வளோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தா F1ல் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காரணத்தினால தான் என்னதான் இந்த காரில் இந்த இன்ஜினோட கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி, 1.6 லிட்டராக இருந்தால் கூட இந்த காரோட ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பல மடங்கு அதிகம். சரி, அடுத்த ஃபேக்ட், அதாவது 4வது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த ஃபார்முலா 1 ரேசிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கார்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரூல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன அந்த ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரோட வெயிட் மினிமம் 798 கிலோ இருக்கணும். இந்த காரோட வெயிட் எப்போ செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஸ் முடிஞ்ச வாட்டி தான் செக் பண்ணுவாங்க. கார், அதுக்குள்ளே இருக்கிற அந்த டிரைவர், அந்த டிரைவருடைய கியர், அதாவது ஹெல்மெட், அவர் போட்டிருக்க அந்த ப்ரொடெக்டிவ் சூட் எல்லாத்தோட சேர்ந்து வெயிட் பண்ணுவாங்க. அந்த டைமில் இந்த காரோட வெயிட் 798 கிலோ இருக்கணும். அதோட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த வெயிட்டை மேட்ச் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா வெயிட் இந்த காரில் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்கலாம், இந்த வெயிட்டை ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் எடுக்கலை, ரேஸ் முடிஞ்ச வாட்டி ஏன் எடுக்கிறாங்க? அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ரேஸ் ஆரம்பிக்கும் போது டேங்க் ஃபுல் பண்ணுவாங்க இல்லையா, இவங்களுக்கு அந்த வெயிட் கணக்கில் கிடையாது. வெறும் காருக்குள்ளே இருக்க இந்த டிரைவர், இந்த 2 பேரோட வெயிட் தான் அந்த ரூல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்தினால தான் ரேஸ் முடியும் போது பெட்ரோல்லாம் காலியாகிடும். அப்போ இந்த வெயிட்டை அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் மினிமம் 798 கிலோ இருக்கணும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காருக்கு ஒரு மினிமம் வெயிட் வச்சுருக்காங்க.
798 கிலோ. அதே மாதிரி இந்த கார் ஓட்டுற டிரைவருக்குமே வந்து ஒரு மினிமம் வெயிட் வச்சுருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார் டிரைவர் வந்து மினிமம் வந்து ஒரு 80 கிலோ இருக்கணும். இவருடைய வெயிட்டுமே ஏற்கனவே காருக்கு எப்படி ரேஸ் முடிஞ்ச வாட்டி வெயிட் செக் பண்ணுறாங்களோ டிரைவருக்குமே வந்து அந்த ரேஸ் முடிஞ்ச வாட்டி அந்த வெயிட் செக் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கார் ரேஸ் நடக்கும் இல்லையா, அந்த ரேஸ்லேயே கிட்டத்தட்ட வந்து 2 to 3 கிலோ வந்து வெயிட்டு டிரைவர் குறைஞ்சிருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து இந்த வெதர் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த காரணத்தினால அதாவது எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்த டிரைவிங் செஷனுக்கு முன்னாடி அதாவது அடுத்த ரேஸுக்கு முன்னாடி அந்த டிரைவருக்கு வந்து என்ன கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காரையுமே வந்து டிரைவரோட வந்து வெயிட் செக் பண்ணுவாங்க. அந்த டைமில் மினிமம் வெயிட்டை வந்து மீட் பண்ணணும். டிரைவருக்குமே வந்து இந்த மினிமம் வெயிட் 80 கிலோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினால ரேஸ் முடிஞ்ச உடனே டிரைவரையும் வந்து தனியாக செக் பண்ணுவாங்க. இதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த ரேஸ்க்குள்ளே அவருடைய மீல் பிளான் என்ன அவர் ஒர்க் அவுட் பண்ணணும் இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஃபார்முலா 1ல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா 1 காரோடைய ஃபியூயல் டேங்கோட கெப்பாசிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபியூயல் டேங்க் ரேஸ் ஆரம்பிக்கும் போது ஃபுல்லாக இருக்கும். அந்த காரணத்தினால ரேஸ் முடியும் போது அந்த காரோட வெயிட்டை வந்து செக் பண்ணுவாங்க. அதாவது ஃபியூயல் இல்லாமல் இருக்கிற அந்த கார் அந்த டிரைவரோட வெயிட்டை வந்து செக் பண்ணுவாங்க. சரி, இந்த ஃபியூயல் டேங்க் என்ன அவ்வளோ வெயிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கிட்டத்தட்ட அந்த ஃபியூயல் டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 110 கிலோ ஃபியூயல் வந்து ஃபில் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 140 லிட்டர் பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணலாம். அதுவும் இவங்க யூஸ் பண்ணுற பெட்ரோலுமே வந்து ஒரு வித்தியாசமான பெட்ரோல். அந்த பெட்ரோலை வந்து E10 பெட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. E10 பெட்ரோல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் 90% பெட்ரோல் இருக்கும், 10% வந்து எத்தனால் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பெட்ரோலை தான் வந்து F1 கார்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த ஃபேக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த F1 ரேஸ் எல்லாமே வந்து வீக்கெண்டில் தான் நடக்கும். ஆனால் இவங்களோட வீக்கெண்ட் வந்து சாட்டர்டே சண்டே கிடையாது. இவங்களுடைய வீக்கெண்ட் வந்து ஃப்ரைடேலேருந்து ஆரம்பிக்குது. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மொத்தம் வந்து 5 ரேஸ் வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க. இதில் 3 ரேஸ் வந்து ப்ராக்டிஸ் ரவுண்டு, சும்மா வந்து எப்படி அந்த கிரிக்கெட்லலாம் மேட்ச் ஆரம்பிக்கிறது முன்னாடி வார்ம் அப் மேட்ச் அப்படின்னு ஒரு 2 நாள் முன்னாடி ஆடுவாங்க. அந்த மாதிரி 3 ரேஸ் வந்து ப்ராக்டிஸ் ரேஸ், 1 வந்து குவாலிஃபையிங் ரேஸ், சண்டேல கடைசி ரேஸ் நடக்கும், அதுதான் வந்து ஃபைனல் ரேஸ். இதோட பிரேக்கப் வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ராக்டிஸ் செஷனில் ஃப்ரைடே வந்து 2 ப்ராக்டிஸ் செஷன் நடக்கும், சாட்டர்டேயில் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் அதாவது அந்த 3வது ப்ராக்டிஸ் செஷன் நடக்கும், குவாலிஃபையிங் செஷனும் நடக்கும். இந்த குவாலிஃபையிங் செஷன் வந்து ரொம்பவே முக்கியம்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற டீம்ஸ் இருக்கு இல்லையா, குவாலிஃபையிங் ரேஸில் எத்தனாவது ஸ்பாட்டில் முடிக்கிறாங்களோ, இப்போ நீங்கள் வந்து முன்னாடி வந்து ரேஸை ஃபினிஷ் பண்ணுறீங்களா, அதாவது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி டாப் பொசிஷனில் நீங்கள் குவாலிஃபையிங் ரேஸில் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் நடக்கிற சண்டே நடக்கிற ஃபைனல் ரேஸ்லேயும் வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்களுடைய கார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் F1 ரேஸெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கார்லாம் வந்து வரிசையாக நிற்கும். நீங்கள் குவாலிஃபையிங் ரேஸில் வந்து என்ன பொசிஷனில் ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அந்த பொசிஷனில் தான் உங்களை ஃபைனல் ரேஸில் வந்து உங்கள் காரோட பொசிஷன் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து குவாலிஃபையிங் ரேஸில் வந்து ஃபஸ்ட்டு ஜெயிச்சிங்கன்னா ஃபைனல் ரேஸ்லேயும் உங்களோட கார் முன்னாடியே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஹெட் ஸ்டார்ட். அதாவது அந்த F1 ரேஸை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், லைன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கார் முன்னாடி இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ரேஸ் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் F1 கார் ரேசிங்கை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே.